ஹாய் காய்ஸ், இட்ஸ் சண்டே ஆஃப்டர்நூன். இட்லி தோசைக்காக அரிசி ஊற வச்சிருந்தேன். அரிசி வாஷ் பண்ண தண்ணி நிறையாவே இருந்தது. மோஸ்ட்டாக இந்த தண்ணியை மணி பிளான்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதனாலேயே மணி பிளான்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கு. சண்டேனாலே ஹேருக்குன்னு டைம் எடுத்துட்டு பொறுமையாக டீடாங்கல் பண்ணிடுவேன். இனிஷியலாக ஹேர் ஹெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் மிடில் லாஸ்ட்டாக ஸ்கேல்ப்ல இருந்து ஃபுல்லாக டீடாங்கல் பண்ணிடுவேன். இந்த ஹேர்ல மட்டும் சிக்கலனாலே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கு. அண்ட் எப்பவும் போல போனியே போட்டுட்டு லஞ்சுக்காக ரசம், சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். அதுவும் இந்த மெத்தட்ல செய்யற சிக்கன் ஃப்ரை ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இனிஷியலா எல்லா சிக்கனும் கிரேவிலேயே சேர்த்தி அது ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொதிச்சதும் ஃப்ரைக்கு தேவையான அளவு சிக்கனை கிரேவில இருந்து எடுத்துட்டு ரெகுலர் மெத்தட்ல ஃப்ரை பண்ணிட்டு அடிஷனலா ஒரு கரண்டி கிரேவியும் அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் பக்காவா இருக்கும். சூடான சாதத்து கூட சிக்கன் ஃப்ரை அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்ஃபில் பண்ற விதமா அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இதெல்லாம் சாப்பிட்டதும் சண்டேவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஈவினிங் டைம் கூட கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கிளவுடி அண்ட் டார்க்கா. ஸோ ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு டிவி பார்த்துட்டே குடிச்சிட்டோம்.